நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது கேட்டிருக்காங்க. சோ பெயர் சொல்லோட பொருளை எதுப்பா வேறுபடுத்தும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். அப்ப இது என்னதுப்பா? மீனிங் என்ன ஆகுது? சோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்னவா இருக்கு? கபிலர்னு ஒருத்தர் பரணரை வந்து புகழ்ந்திருக்காரு. ஆனா அடுத்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? கபிலரை வந்து பரணர் புகழ்ந்திருக்காரு. சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல தான் கபிலர் இருக்கு, அடுத்து பரணர் இருக்காங்க, அடுத்து புகழ்ந்தார். இங்கே கபிலர் பரணர் புகழ்ந்தார் தான் இருக்கு. ஆனா இந்த ஐ அப்படிங்கிற இந்த உருபு எந்த இடத்துல வருது அப்படிங்கறத பொறுத்து அந்த பெயர் சொல்லோட பொருளே மாறுபட்டுருச்சா? சோ அப்ப இந்த வேற்றுமை உருபை பொறுத்துதான் அந்த சொல்லோட பொருள் மாறுபடும். சோ அப்ப என்னது? பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துவது எது? வேற்றுமை. சோ அந்த வேற்றுமை அசைகளை தான் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெயர் சொல்லோட இணைக்கப்படக்கூடிய அந்த அசை சொற்களை தான் உருபுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேற்றுமை உருபு தான் இதை பொறுத்துதான் அந்த சொல்லோட பொருளே மாறுபடுது. ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் டி, வேற்றுமை இஸ் த ரைட் ஆன்சர். மொத்தம் எத்தனை வேற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படுமா. வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நம்பர் தான். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. முதலுக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய 6 வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியும். ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண். இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. அதிகமா நம்ம பயன்படுத்தக்கூடிய அசை சொற்கள் இதுதான். இது போக ஒவ்வொரு வேற்றுமை உருபுக்கும் இன்னும் சொற்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம வீடியோல கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த டேப்லெட் காலம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண். சோ நான் பின்னாடி போக ஒவ்வொன்றுக்கும் என்ன வரும்னு சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இது வேற்றுமை உருபு. சோ மொத்தம் 8 வேற்றுமை 8 வகைப்படும். முதல்ல இருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கு. இதுல முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய வேற்றுமைகளுக்கு உருபு இருக்கு. சரி. சோ சில சமயத்துல இந்த அசை சொற்களுக்கு பதிலா ஒரு முழு சொல்லே வந்து வேற்றுமை உருபா பயன்படுமா. ஒரு முழு சொல்லே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. சோ ஓவியர் தூரிகையால் வண்ணம் தீட்டினார். இல்ல ஓவியம் தீட்டினார். என்னது? ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதே ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். சோ ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார், ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இங்க என்னப்பா மாறி இருக்கு? இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு, 3ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. இந்த வேற்றுமை உருபுக்கு பதிலா கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சொல்லே நம்ம பயன்படுத்திக்கோம். இந்த மாதிரி வேற்றுமை உருபுக்கு பதிலா ஒரு சொல்லே அந்த இடத்துல உருபா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேற்றுமை அசை சொல்லுக்கு பதிலா ஒரு முழு சொல்லே அந்த இடத்துல பயன்படுது அப்படின்னா அத சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இனி இருக்கிறது நம்ம போக பார்ப்போம்.